ஹலோ குட்டீஸ். எல்லாரும் தூங்க போற நேரமாச்சா? சரி, அப்படியே உங்க போர்வைக்குள்ள கதகதப்பா நுழைஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாம விலங்குகளோட உலகத்துல நடந்த ஒரு சின்ன மேஜிக் பத்தி, அதாவது ஒரு குட்டி கதை மூலமா சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா பாம்புகளுக்கு ஏன் கால்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? சரி, இப்போ நீங்க எல்லாரும் மெதுவா உங்க போர்வைக்குள்ள இருக்கிற கால் விரல்களை கொஞ்சம் அசைச்சு பாருங்களேன். ஆமா, அப்படியேதான். இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சு பாருங்க. இந்த கால் விரல்களையோ இல்ல உங்க கால்களையோ கொஞ்சம் கூட பயன்படுத்தாம மென்மையான மணல்ல எப்படி ஊர்ந்து போறது? கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? ஆனா பாம்புகள் தினமும் இதைத்தான் ரொம்ப ஜாலியா செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி, பழங்கால பாம்புகள் பார்க்கறதுக்கு அப்படியே பள்ளிகள் மாதிரியே தான் இருந்துச்சு. நிஜமா தான் சொல்றேன். அந்த காலத்துல பாம்புகளுக்கும் 4 குட்டி கால்கள் இருந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு தான் அவ ஜாலியா நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்புறம் என்ன ஆச்சுன்னா, பூமியில ரொம்ப சூடான பாலைவனங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. அப்போ ஒட்டகம் மாதிரியான விலங்குகள்லாம் தண்ணிக்காக ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தங்களை மாத்திக்கிட்டாங்க. ஆனா நம்ம பழங்கால பாம்புகள் ரொம்ப ஸ்மார்ட். வெயில்ல இருந்து தப்பிக்க மணலுக்குள்ள ஆழமா குழி தோண்டி ஜில்லுன்னு தூங்க முடிவு பண்ணாங்க. நல்ல ஐடியா இல்ல? ஆனா அங்கதான் ஒரு சின்ன வேடிக்கையான பிரச்சனை வந்துச்சு. அந்த பாம்புகள் தங்களோட வீட்டை மணலுக்குள்ள தோண்டும் போது அவங்களுக்கு இருந்த அந்த 4 கால்களும் மண்ணுல டக்கு டக்குன்னு இடிச்சுக்கிட்டு உள்ள போக முடியாம சிக்கிக்கிச்சு. உள்ள நுழைய அந்த குட்டி கால்கள் ரொம்பவே தடையா இருந்துச்சு. அடடா, என்ன பண்றது இப்போ? அப்போதான் இயற்கை ஒரு சூப்பரான மாயாஜாலம் செஞ்சுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எந்தெந்த பாம்புகளுக்கு கால்கள் ரொம்ப சின்னதா இருந்ததோ அதால ரொம்ப சுலபமா மணலுக்குள்ள போக முடிஞ்சது, சாப்பாடு தேட முடிஞ்சது, பத்திரமா வாழவும் முடிஞ்சது. இதத்தான் அறிவியல்ல நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பாம்புகளுக்கு கால்கள் இருந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? பூமிக்கு அடியில மறைஞ்சிருந்த பழைய காலத்து டைனோசர் எலும்புகள்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்தப்போ அதுல பாம்புகளுக்கு சின்ன சின்ன கால்கள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் மலைப்பாம்பு மாதிரியான பெரிய பாம்புகளோட உடம்புக்குள்ள ரொம்ப சின்னதா மறைஞ்சிருக்கிற பழைய கால் தடங்கள் ஒரு ரகசியமா இருக்கு. செம ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பாம்புகளோட உடம்புக்குள்ள ஒரு குட்டி அறிவுறுத்தல் இருக்கு. அது நம்ம வீட்டு ஃபேன் சுவிட்ச் மாதிரி ஒரு தூங்குற சுவிட்ச். அந்த சுவிட்ச் எப்பவுமே ஆன் ஆகாம அணைஞ்சே தூங்கிட்டு இருந்ததால பாம்புகளுக்கு அதுக்கப்புறம் கால்கள் வளரவே இல்ல, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பாம்பின் ஆச்சரியமான சூப்பர் பவர்கள். கால்கள் இல்லையா, கவலையே இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதை எப்படி ஒரு அழகான ஹாப்பியான முடிவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா குட்டீஸ், கால்கள் இல்லாதது பாம்புகளுக்கு கிடைச்ச ஒரு குறையோ இல்ல தண்டனையோ கிடையவே கிடையாது. சொல்லப்போனா கால்கள் இல்லாதது ஒரு செம்மையான சூப்பர் பவர் தான். இந்த சூப்பர் பவரை வச்சுக்கிட்டு பாம்புகளால மணல்ல ரொம்ப வேகமா ஷுருருன்னு வளைஞ்சு நெளிஞ்சு ஊர்ந்து செல்ல முடியும். தண்ணியில ரொம்ப அழகா மீன் மாதிரி நீந்த முடியும். அப்புறம் உயரமான மரங்களோட கிளைகள்ல ரொம்ப சுலபமா ஏறி ஹாயா தூங்கவும் முடியும். கால்கள் இருந்திருந்தா இவ்ளோ விஷயங்களையும் அதால இவ்ளோ சூப்பரா செஞ்சிருக்கவே முடியாது. அதனால இப்போ நீங்க தூங்கறதுக்காக உங்க கண்களை மூடும்போது ஒன்னே ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தவங்களை விட வித்தியாசமா இருக்கிறது தான் பாம்புக்கு அதோட சொந்தமான ஆச்சரியப்பட வைக்கிற சூப்பர் பவரை கொடுத்துச்சு. நீங்களும் ரொம்ப ஸ்பெஷல் தான். இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு என்ன மாதிரியான அற்புதமான சூப்பர் பவர்கள் கனவுல வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? கற்பனை பண்ணிட்டே தூங்குங்க. குட் நைட், இனிய கனவுகள்.